கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே ஒரு முக்கியமான தலைப்பை நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலையின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், விசுவாசத்தை குறித்ததான உண்மைகள். விசுவாசத்தை குறித்ததான உண்மைகள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் விசுவாசத்தை குறித்து பேச போகிறேன் என்று நினைக்கலாம். அப்படி அல்ல. இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக கர்த்தர் என்னை பலவிதமான சூழ்நிலை வழியாக நடத்தி, பல சூழ்நிலைகளிலே என்னுடைய விசுவாசத்தை பரீட்சித்து அதோடைய விளைவாக வருகிற ஒரு கர்த்தருடைய செய்தி தான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. ஆமென். விசுவாசத்தை குறித்ததான உண்மைகள், வேதாகம சத்தியங்கள் நமக்கு தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த வார்த்தை விசுவாசம் என்ற வார்த்தை கிறிஸ்துவ சமுதாயத்தில் மிகவும் தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அநேக பிரசங்கிமார்களும் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் பிரச்சனையே வராது, விசுவாசம் இருந்தால் கஷ்டமே வராது, விசுவாசம் இருந்தால் வியாதியே வராது, விசுவாசம் இருந்தால் எந்த குறையுமே வராது என்று சொல்லி அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் அது வேதாகம சத்தியத்துக்கு உகந்தது அல்ல. ஆமென். கடைசி கால திருச்சபை மக்களாகிய நாம் வேதாகமத்தில் ஆவியானவர் அர்த்தப்படுத்துகிற விசுவாசம் என்ன, உண்மையான பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். இந்த நாளிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் என்பதை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது விசுவாசம் என்றால் என்ன, இந்த வேதாகமத்தில் உள்ள இந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளை நாம் எப்படி மேற்கொண்டு கிறிஸ்து நமக்குள்ளே ஆழமாய் நடப்பிக்கிற கிரியைக்கு நம்மை விட்டு கொடுத்து அவரை போல நாம் எப்படி மாற முடியும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆமென். விசுவாசம், வேதாகமத்தில் உள்ள விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், ஏதோ ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியத்தை சொல்லி அதை விளங்க வைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு ஒரு 5 வாக்கியங்களை நாம் கவனித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த 5 வாக்கியங்களுமே எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்ன அதிகாரம்? அது விசுவாசம். ஆமென். விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அந்த விசுவாசம், எபிரேயர் 11ஆம் அதிகாரமே முழுமையாக விசுவாசத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த விசுவாச வீரருடைய வாழ்க்கையிலிருந்து உண்மையான மெய்யான வேதாகம விசுவாசம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த சில நிமிஷங்கள் உங்களுடைய சிந்தனைகள் சிதற விடாதீர்கள். கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கவனமாய் கேட்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு சத்தியங்களை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிக்கும் போது நாம் கவனக்குறைவாக இருந்து சில காரியங்களை நாம் நழுவ விட்டு விடுவோமானால் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படாது. ஆகவே சத்தியத்தை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் என்றால் என்ன? வேதாகமத்தின் விசுவாசம் என்றால் என்ன? முதலாவது, விசுவாசமானது காணாவிட்டாலும் நம்புவது. விசுவாசம் என்றால் என்ன? நல்ல சத்தமாக சொல்லுங்க. காணாவிட்டாலும் நம்புவது. காணாவிட்டாலும் நம்புவது. அநேக காரியங்களை நாம் காண்கிறதில்லை, அநேக காரியங்களை நாம் பார்க்கிறதில்லை. ஆனாலும் வேதாகமத்தின் விசுவாசம் என்னவென்றால், சில காரியங்களை பார்க்க முடியாவிட்டாலும், சில காரியங்களை நம்முடைய சரீர பிரகாரமான கண்களால் காணாவிட்டாலும் நாம் கர்த்தரை நம்புவது, அதுதான் உண்மையான விசுவாசம். இரண்டாவதாக, விசுவாசமானது புரியாவிட்டாலும்
கீழ்ப்படிவது, புரியாவிட்டாலும் கீழ்ப்படிவது. அநேக காரியங்கள் கர்த்தர் நம்முடைய நடத்துகிற விதம் நமக்கு விளங்கல, அப்படிதானே? விளங்காவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் விசுவாசம். விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலும் ஒன்றாக இணைந்து போகக்கூடியது. அவைகளை ஒரு நாளும் நம்மால் பிரிக்க முடியாது. ஆகவே சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் பேசும்போது அதுக்கு கீழ்ப்படுகிறது. அதுதான் விசுவாசம். மூன்றாவதாக, விசுவாசமானது போதுமானது இல்லாவிட்டாலும் கொடுப்பது. போதுமானது இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய வேலைக்காக கொடுப்பது. ஆமென். விசுவாசம். நான்காவதாக, விசுவாசமானது உணராவிட்டாலும் விடாமுயற்சியோடு தொடர்வது. உணராவிட்டாலும் விடாமுயற்சியோடு தொடர்வது. ஐந்தாவதாக, விசுவாசமானது பெறாவிட்டாலும் நம்புவது. பெறாவிட்டாலும் நம்புவது. சீக்கிரமா அந்த 5 காரியங்களை நம்ம ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லாமா? முதலாவது, விசுவாசம் என்றால் என்ன? காணாவிட்டாலும் நம்புவது. இரண்டாவது, புரியாவிட்டாலும் கீழ்ப்படிவது. மூன்றாவது, போதுமானது இல்லாவிட்டாலும் கொடுப்பது. நான்காவது, உணராவிட்டாலும் தொடர்வது. ஐந்தாவது, பெறாவிட்டாலும் நம்புவது. இந்த 5 வாக்கியங்களும் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. இந்த செய்தியை நாம் இன்றைக்கு முடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற விதத்திலே நாம் தியானிப்போம். முடிக்க முடியாவிட்டால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இந்த செய்தியை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, விசுவாசமானது காணாவிட்டாலும் நம்புவது. எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம். உங்களுடைய வேதாகமத்தை எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத வசனம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. 2 வாக்கியங்கள் இதில் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். நாம் சற்று சிந்தித்து பார்க்கும்போது இது 2 வாக்கியங்களும் முரண்படுகிற மாதிரி தெரியும். ஆனால் வேதாகமத்திலே முரண்பாடுகள் இல்லை. பரிசுத்த வேதாகமம் இந்த வசனத்துடைய ஒரு ஷார்ட் டெஃபினிஷன், ஒரு சிறிய விளக்கம் என்னவென்றால், எதிர்காலத்தை நிகழ்காலத்திலேயே பார்க்க சொல்றார். வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய எதிர்காலத்தை நிகழ்காலத்திலேயே பார்ப்பதுதான் விசுவாசம். Visualizing the future in the present or seeing the future in the present. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்கள் சில காரியங்களை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்று திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாய் வாய்க்கும், கண்டிப்பாய் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. அதை முன்கூட்டியே நாம் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சரீர கண்களில் அல்ல, ஆவிக்குரிய கண்களிலே, நம்முடைய விசுவாச கண்களிலே அதை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த ஜெபத்துடைய அந்த பதில் வருவதாக தெரியவில்லை. அதாவது ஒரு என்கரேஜிங் சைனை நம்மளால, ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஒரு அடையாளத்தையோ ஒரு காரியத்தையோ பார்க்க முடியாதபடினாலே சோர்ந்து போக வேண்டாம், விசுவாசத்தை தளர விட வேண்டாம்,
தொடர்ந்து விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலக மனுஷர் என்ன தெரியுமா சொல்றாங்க? பார்க்கிறது தான் விசுவாசம்னு சொல்றாங்க. பார்க்கிறது தான் விசுவாசம். ஆனா பரிசுத்த வேதம் என்ன சொல்றது? விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறதுன்னு சொல்லுது. உலகத்தை என்ன சொல்றாங்க? பார்க்கிறது தான் விசுவாசம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறது. வேற விதத்தில் சொல்லணும்னா, உலக மனுஷன் என்ன சொல்கிறான் என்றால், நான் ஒரு காரியத்தை பார்த்தால் தான் விசுவாசிப்பேன், ஒரு காரியத்தை பார்த்தால் தான் நான் நம்புவேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறத ஆவிக்குரிய கண்களில் பாருன்னு சொல்றாரு. ஆமென். சரீரப்பிரமான கண்களிலே நாம் பார்க்கிறவர்கள் அல்ல. உலகம் சொல்லுகிறது, நான் பார்த்துதான் விசுவாசிப்பேன், ஒரு காரியத்தை பார்த்தால் தான் நம்புவேன். ஆனா வேதாகமத்தின் போதனை என்னது? விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கிறத கர்த்தர் காண செய்வார். நீங்கள் விசுவாசித்து ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறவைகளை கர்த்தர் சரீர பிரகாரமான கண்களாலே பார்க்கும்படியாய் செய்வார். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு இயற்கையான மனுஷன் பார்த்து விசுவாசிக்கிறான், ஆனால் ஆவிக்குரிய மனுஷனோ விசுவாசித்து பார்க்கிறான். விசுவாசித்து பார்க்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1960ஆம் ஆண்டிலே JF கென்னடி அவர்கள், அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியாக இருந்த JF கென்னடி அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் என்னவென்றால், ஒரு 10 வருஷத்துக்குள்ளாக நாம் மனிதனை சந்திரனுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் எப்ப சொன்னாராம்? 1960ஆம் வருஷத்தில் அவர் அமெரிக்க ஐக்கிய நாடு ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் சொன்ன ஒரு வாக்கியம் அது. ஒரு 10 வருஷத்துக்குள்ள மனிதனை நம்ம சந்திரனுக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் அவர் சொன்னபோது அதற்கேற்ற விஞ்ஞான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அதற்கென்று ஒரு சயின்டிபிக் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனிதனை சந்திரனுக்கு அனுப்பினார்கள். நல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு உலக மனுஷன் சொல்றதை நம்பும் போது காரியம் அவங்களுக்கு வாய்க்குமானா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி ஒரு காரியத்தை நாம் விசுவாசிக்கும் போது அது நடக்காம இருக்குமான்னு கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு காரியத்தை, அந்த காரியம் நடப்பதற்கு முன்பாக, சம்பவிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். We got to believe it in advance. முன்கூட்டியே ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், கர்த்தர் எனக்கு அதை கண்டிப்பாய் செய்வார், கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நிகழ்காலத்தில் விசுவாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் 2 வார்த்தைகள் இருக்கிறது, நம்பிக்கை, விசுவாசம். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்பிக்கை எப்பொழுதும் எதிர்காலத்துக்குரியது, விசுவாசம் எப்பொழுதும் நிகழ்காலத்துக்குரியது. நான் நம்புகிறேன் அப்படின்னா ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், எதிர்காலத்திலே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் விசுவாசிக்கிறேன் என்றால் எதிர்காலத்தை நிகழ்காலத்திலேயே பார்க்கிறதாகும். எப்பொழுது விசுவாசம் நிகழ்காலத்துக்குரியதா இருக்கிறது. ஆமே. ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் கவனிக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையிலே நடந்த காரியம் சாத்தியமற்றதா இருந்திருக்கும். எது வரைக்கும் தெரியுமா? நடக்கிற வரைக்கும். சிந்தித்து பாருங்க. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நடக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைச்ச காரியம் நடந்திருக்கா, நடக்கலையா? கடந்த காலத்தில் நடந்த சில காரியங்கள் சாத்தியமற்ற காரியங்களாய் தோன்றினாலும் அந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. அப்படித்தானே? அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் விசுவாசிக்க வேண்டும். எத்தனையோ காரியங்கள் சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச காரியம்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சாத்தியம் ஆக்கி இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இப்படியெல்லாம் கூட சம்பவிக்குமா, இப்படியெல்லாம் கூட கர்த்தர் செய்வாரா என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அதான் உண்மை. எத்தனையோ காரியங்கள் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்ல முடியும். இதெல்லாம் இப்படி நடக்காது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று நினைத்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்றால் என்ன? கர்த்தர் நமக்குள்ளே வைக்கிற நீதிமானுடைய வாஞ்சைகளை கர்த்தர் செய்து நிறைவேற்றுவார் என்று முழுமையாக நிகழ்காலத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் விசுவாசம் இல்லாம கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றுமே செய்கிறது இல்லை. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை நாம் ஒரு நாளும் பிரியப்படுத்தவே முடியாது. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு என்றால் அதுக்கு அடிப்படை தேவை என்னது? விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் வித்தியாசப்பட்ட விசுவாசங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் கர்த்தர் பிரியப்படுகிறவர் அல்ல. வேதாகம விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய எதிர்காலத்திலே ஒரு நீதிமானுக்கு இருக்க வேண்டிய உங்கள் வாஞ்சைகள் தான் என்ன? ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த காரியங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குடும்பத்திலே செய்ய வல்லமை உள்ளவர், அவர் கண்டிப்பாய் செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் அதை விசுவாசிங்க. சத்ரு சொல்வான் இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இது அசாத்தியமான காரியம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் பொய்யன். அவன் சொல்லுகிற காரியங்களை நான் நம்புகிறவர்கள் அல்ல, நான் வேத வாக்கியத்தை நம்புகிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய சபையை குறித்ததான எதிர்காலத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய சபை எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறது? கர்த்தர் எப்படி நம்முடைய சபையை நடத்த போகிறார்? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சபை இன்னைக்கு இப்படி இருக்கிறது, 3 தளத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நம்முடைய சபை எப்படி இருக்க போகிறது? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? Visualizing the future in the present. விசுவாசம் என்றால் என்ன? எதிர்காலத்திலே கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நிகழ்காலத்திலே நம்முடைய விசுவாச கண்களாலே பார்ப்பது. எத்தனை பேர் நம்முடைய சபையை அப்படி பார்க்க முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படி பார்க்கிறேன். 100 பேர்களுக்கு அல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு. சபை இல்லாதவர்கள் சபைக்குள்ளே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது. அது மாத்திரமல்ல, சீசத்துக்குள்ளே நடத்தி ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ளே நடத்தி அநேகரை ஊழியத்திலே பயிற்றுவித்து மிஷனரிமார்களாக அநேகரை ஊழிய தல ஸ்தலங்களுக்கு அனுப்பி ஹல்லேலூயா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அநேக சபைகளை நிறுவி நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்து ஊழியம் செய்கிற ஒரு மகிமையான காட்சிகளை ஆவிக்குரிய கண்களிலே நாம் பார்ப்போமானால் கர்த்தர் கண்டிப்பாக அப்படி செய்வார். இதை செய்வார் என்று நான் நினைக்கல, இதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நினைக்கிறது வேற, நிறைய நினைக்கலாம். we can build castles in our mind ன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சிந்தையில கோட்டை கட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அநேகர் சிந்தையில கோட்டை கட்டுறவங்க உண்டு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்தையில கோட்டை கட்டுறவர்கள் அல்ல, நாம் விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஊழியத்தை, இந்த சபையை கர்த்தர் மகிமையாய் வருங்காலத்திலே நடத்த போகிறார். அதை உங்களுடைய விசுவாச கண்களிலே பாருங்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பார்த்து செய்ய போகிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 to 21 வரைக்கும் வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 to 21 வரைக்கும் வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல்
அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, நம்புவதற்கு சாத்தியமே இல்லை. இப்படியும் கர்த்தர் செய்வாரா என்று சொல்லி நம்பி எதிர்பார்ப்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நம்பிக்கை, விசுவாசம். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அந்த எண்ணாதிருந்தான்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம எதை சாத்தியமில்லை என்று நினைக்கிறோமோ அதையே நம்ம நினைத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதை விட்டு எடுத்து விடுங்கள்னு சொல்ற. நம்ம சில காரியங்களை யோசிக்கிறோம், இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இப்படியெல்லாம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காரியங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த காரியங்களை நாம் நினைத்து கொண்டு நடக்காதுன்னே நினைத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய செத்து போன சரீரத்தை குறித்தோ சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை குறித்தோ எண்ணாதிருந்தான். தொடர்ந்து வாசிங்க 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். இல்லாதவைகளை இருக்கிறது போல எப்பங்க அழைச்சார் அவரு? ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல சிருஷ்டிப்புல ஒன்றுமே இல்லை. இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கிறது. அந்தகாரம் சலத்தின் மேல் இருக்கிறது. ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாததிலிருந்து இருக்கிறவர்களை போல அழைத்த கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாததிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை வாழ்க்கை ஒருவேளை வெறுமையா இருக்கலாம். ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில இல்லையே, மற்றடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அதை காண முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களிடத்துல தான் பேசுறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். யோசிச்சு பாருங்க, பூமி வெறுமை ஒழுங்குமையா இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது ஒவ்வொன்றும் இல்லாத காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ளே நிறைவாய் வருகிறது. நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில வெறுமையா இருக்குது, எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வெறுமையான இடம்லாம் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. வெறுமையா இருக்கிற காலியா இருக்கிற இடங்கள் நிரப்பப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்புகிறீர்களோ, அவ்வளவுக்கு அளவு காலியா இருக்கிற வெறுமையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா?
அப்ப விசுவாசம் என்றால் என்ன? வேதாகமத்தின் அடிப்படையில் விசுவாசம் என்றால் என்ன? காணாவிட்டாலும் நம்புவது. நம்புவது. ஒன்றுமே தெரியல பாஸ்டர், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, என்னோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய சரீர சுகம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றையும் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே என்னை விசுவாசி. அதான் விசுவாசம். ஆமென். ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் ஈசாக்கை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆபிரகாமில் ஈசாக்கை பார்க்க முடிஞ்சதா? பார்க்க முடியும். உங்களை தான் கேட்கிறேன். ஈசாக்கை பார்க்க முடியல. ஆபிரகாம் ஒன்றும் பார்க்கல. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். ஆகவே அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், உங்களுடைய விசுவாச கண்களிலே பார்க்க ஆரம்பிங்க. எந்தெந்த காரியத்தை உங்களுடைய சரீர பிரகாரமான கண்ணால பார்க்க முடியலையோ அந்த காரியங்களை உங்களுடைய ஆவிக்குரிய விசுவாச கண்களால பார்க்க ஆரம்பியுங்கள். ஆமென். அசாத்தியமான காரியங்களை விசுவாச கண்களிலே பார்க்க ஆரம்பியுங்கள். சாத்தியமான காரியங்களை பார்ப்பதற்கு விசுவாசம் வேணுமா? Do you need faith to see the possible things? சாத்தியமான காரியங்களை பார்க்கிறதுக்கு விசுவாசம் தேவையா? தேவை. அப்ப விசுவாசம் எதற்கு? நடக்கவே முடியாது என்ற காரியங்களை பார்ப்பதுக்கு தான் நமக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். இதை கேளுங்க. எந்தெந்த காரியத்தை சரீர பிரகாரமான கண்களில் இதுவரைக்கும் உங்களால பார்க்க முடியலையோ அதை தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்போது, ஜெபிக்கும் போது, உங்களுடைய ஆவிக்குரிய விசுவாச கண்களிலே பார்க்கிற காரியங்களை சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுடைய சரீர பிரகாரமான கண்களிலே பார்க்க செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குச்சா? ஒருவேளை யாரோ எந்த ஒரு நபருடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். அநேக வருஷம் ஜெபித்திருக்கலாம். நீங்க ஒரு முடிவுக்கும் வந்திருக்கலாம், இவருக்கு ஜெபிக்கிறதே வேஸ்ட், இந்த ஆள் ரட்சிக்கப்படுறதுக்கு சாத்தியமே இல்லை, மனம் திரும்புறதுக்கு சாத்தியமே இல்லை என்ற ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா இந்த காலையில ஆவியானவர் சொல்றாரு, நீங்க முடிவுக்கு வந்துட்டா இப்படி, நான் இன்னும் முடிவுக்கு வரலையேன்றார் ஆண்டவர். அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களாக பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் கையில் எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அவர்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதை உங்களுடைய விசுவாச கண்களில் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. இல்லதான், ஒண்ணுமே இல்லதான், ஆனா இருக்கிறவளை போல கர்த்தர் அழைக்கும் போது இந்த வெறுமையா இருந்த பூமி நிரப்பப்பட்டதா நிரப்பப்படலையா? உங்களுடைய வெறுமையான வாழ்க்கை நிரப்பப்படுமா நிரப்பப்படாதா? கண்டிப்பா நிரப்பப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனோட வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கு. யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து உயிர் தப்பி தன்னோட மாமன் லாபான் வீட்டுக்கு போய் அந்த இடத்துல எத்தனை வருஷம் 20 வருஷம் 20 வருஷம் உழைச்சி யாருக்கு இங்க சொத்து சேர்த்தாரு இவரு? உங்களை தான் கேட்கிறேன். மாமாவுக்கு சொத்து சேர்த்தாரு. 20 வருஷம் உழைச்சி. இவருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இவருக்குன்னு ஒண்ணுமே இல்லை. யாக்கோபு சொல்லுவார் பாருங்க, நான் உனக்காக மாமாட்ட பேசும்போது அவர் சொல்லுவாரு, உனக்காக இத்தனை வருஷம் சேவை செய்தேன், நான் சேவை செய்தபடினாலே கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார், அப்படிதானே? ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெறுமை. கர்த்தர் அந்த யாக்கோபுடைய வெறுமையான வாழ்க்கையை பார்க்கிறார். ஒரு நாள் யாக்கோபு அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற வேளையில இந்த ஆடுகள் எல்லாம் அதாவது தண்ணீர் குடிக்க வரும்போது கர்த்தர் அந்த யாக்கோபுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் பாருங்க. இப்ப யாக்கோபு எப்படி பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆடுகளை கலப்பு நிறம் உள்ளதாகவும் புள்ளி உள்ளதாகவும்
வரி உள்ளதாகவும் பார்க்கிறார். விசுவாசம்தான், விசுவாசம்தான். ஆக்சுவலா அங்க இல்ல, அது கலப்பு நிற ஆடுகள் இல்ல, புள்ளி புள்ளி உள்ள வரிகள் உள்ளது சிலதுதான் இருக்குது. ஆனா லாபான் சொல்லிட்டாரு, இந்த கலப்பு நிறம் வரி உள்ளது புள்ளி உள்ளதெல்லாம் உன்னுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆடுகள் தண்ணீர் குடிக்க வருகிறது. யாக்கோபு அந்த இடத்துல நின்று தன்னுடைய விசுவாச கண்களிலே பார்க்க ஆரம்பிக்கிறார். கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமாக தன்னுடைய விசுவாச கண்களிலே பார்க்க. கர்த்தர் பெருக பண்ணாரா இல்லையா? அதற்கு பிறகு ஆடுகள் குட்டி போட்ட குட்டிகள் எல்லாம் எப்படிதான் குட்டி போடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கலப்பு நிறம் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதும் தான். கர்த்தர் அப்படியே லாபானுடைய சொத்துக்களை அப்படியே யாக்கோபுடைய கரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ண. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வெறுமையான வாழ்க்கையை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதற்கு எதிர்பார்க்கிறது என்னன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உடைய சரீர பிரகாரமான கண்களாலே காணாவிட்டாலும் நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள், நம்புங்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலனாகிய பவுல் என்னும்போது என்ன சொல்றார்? 2 கொரிந்தியர் 5:7 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இருக்கா? 2 கொரிந்தியர் 5:7 தமிழ்ல 6வது வசனமா வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், விசுவாசித்து நடக்கிறோம். நீங்க காலையில கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீங்க தரிசித்து நடந்தது போதும். ஒருவேளை இத்தனை வருஷம் பார்த்து 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 நடந்திருக்கலாம். ஆனா இன்றையிலிருந்து கர்த்தர் சொல்றார், நீங்க தரிசித்து நடக்க கூடாது, விசுவாசித்து நடங்க, விசுவாசித்து நடங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு வாரத்தின் முதல் நாளிலே அன்று சாயங்காலத்தில் சீஷர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்தபடினாலே ஒரு அறைக்குள்ளாக இருந்து கதவை பூட்டி கொண்டிருந்த நிலைமையிலே உயிர் தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லு. அந்த இடத்துல யாரு இல்ல? தோமா இல்ல. அன்றைக்கு சபைக்கு வரல தோமா, அன்றைக்கு ஐக்கியத்தில் இல்ல. அதனால ஒரு பெரிய ஒரு நஷ்டம் பாருங்க தோமாவுக்கு. உயிர் தெழுந்த ஆண்டவராய் இயேசுவை தோமா பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அன்றைக்கு தோமா இழந்துட்டார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல. சில பேர் நினைப்பாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே ஆலயத்துக்கு போகலாம், என்ன அன்னைக்கு தான் கர்த்தர் விசேஷ காரியத்தை வச்சிருப்பாரு, அதை இழந்துருவோம். சரி, அன்றைக்கு தோமா இல்லை. சீஷர்கள் எல்லாம் மறுநாள்ல தோமாவை பார்த்து சொல்றாங்க, நாங்க உயிர் தெழுந்த ஆண்டவராய் இயேசுவை பார்த்தோம். தோமா என்ன சொல்றார்? நான் நம்ப மாட்டேன்ப்பா, நான் நம்ப மாட்டேன். நான் எப்ப நம்புவேன் தெரியுமா? என் கண்ணால பார்த்து, என் விரலால தொட்டு, அப்பதான் நான் நம்புவேன். இந்த மாதிரி விசுவாசி நிறைய இருக்கு, விசுவாசம் இல்லாத விசுவாசி. அந்த பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவளுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அந்த ஐக்கியத்திலே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சீஷர்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அங்க யார் இல்லை? தோமா இல்லை, தோமா இல்லை. 24ஆவது வசனத்தை வாசிங்க. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன்
அவர்களுடனே கூட இருக்கவில்லை. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். எவ்வளவு உறுதி பாருங்களேன். விசுவாசிக்க மாட்டேன். இன்னைக்கு இப்படி இருந்தா எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? அப்படி அல்ல, தோமாவை போல அல்ல. கர்த்தாவே, நான் பார்க்கலன்னா கூட விசுவாசிக்கிறேன், காணாவிட்டாலும் விசுவாசி. 26வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு. ஏங்க 8 நாளைக்கு பின்பு? ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, ஐயோ பாவம் தோமா அந்த வாரத்தின் முதல் நாளில் இல்லையே, முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் உயிர்த்தெழுந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை தோமா இல்லை, அதனால அடுத்த நாளே தோமாவுக்கு நம்மளை காமிச்சிருவோம் அப்படின்னு ஆண்டவர் காமிச்சாரா? ஆண்டவர் அடுத்த நாள் தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கலாம்ல. ஒரு 2 நாள் கழிச்சு அல்லது 3 நாள் கழிச்சு, பாவம் தோமா, நான் சீசனுக்கு என்னை வெளிப்படுத்தின போது தோமா இல்லையே சொல், அடுத்த நாள் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா? எப்பதான் வெளிப்படுத்துறாரு? 8 நாள் கழிச்சுனா என்ன அர்த்தம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஐக்கியத்துக்கு வந்தாதான். ஐக்கியத்துல தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறவர். எனக்கு ஐக்கியம் வேண்டான்னு தனியா யாராவது ஒரு ஆள் நின்றா கர்த்தர் அந்த நபருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதே இல்லை. பாருங்க, ஆண்டவர் இன்னொரு 8 நாள் காத்திருக்கிறார். ஒரு வாரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா எத்தனை நாள் காத்திருக்கணும்? 8 நாள் காத்திருக்கணும். 26வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். இதுதாங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு. என் மகனே மகளே, அவிசுவாசியாய் இராது. ரட்சிக்கப்பட்டது உண்மைதானே? நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டது உண்மைதானே? எத்தனையோ காரியங்களை நீங்க பார்த்தீங்க தானே? கடந்த நாட்களிலே சாத்தியமே இல்லை என்ற காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்குறது உண்மைதானே? இவைகளெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஏன் அவிசுவாசியா இருக்கிறீங்க? அவிசுவாசியா இராமல் விசுவாசியாயிரு என்று கர்த்தர். இப்ப உடனே தோமா சொல்றாரு, என் ஆண்டவரே, என் தேவனே. அந்த இடத்துல அந்த 2 வார்த்தை பாருங்க. தேவன் மாத்திரமல்ல, இப்பொழுது நீர் என் ஆண்டவர், என்னை ஆட்கொள்ளுகிறவர். தோமா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் தேவன் மாத்திரம் அல்ல, நீர் என் ஆண்டவர். அடுத்த வசனத்துல சொல்றாரு 28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. ஆனா ஆண்டவர் இதுல பிரியப்பட்டாரா? தோமா சொன்ன வார்த்தையில ஆண்டவர் பிரியப்பட்டாரா? இல்ல. ஆண்டவர் சொல்ற ஒரு பதிலை கேளுங்க. அடுத்த வசனம். அதற்கு இயேசு 29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யாரை குறித்து பேசுறாரு? புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து பேசுறாரு. உங்களை என்னையும் குறித்து பேசுறாரு. அந்த சீஷர்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசுவை முகமுகமாய் பார்த்தவர்கள். தோமா பார்த்து விசுவாசித்தவர். ஆனா நீங்களும் நானும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து பாக்கியவான்களேன்னு கர்த்தர் அழை. கர்த்தர் ஊழியக்க நான் சொல்றேன், ஆண்டவராய் இயேசுவோட கூடவே இருந்த சீஷர்களை பார்க்கிலும் நீங்களும் நானும் அதிக பாக்கியவான்கள். காரணம் என்ன தெரியுமா? நாம் காணாதிருந்து விசுவாசிக்கிறோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, பார்க்க முடியலையே, காண முடியலையே, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, நான் நினைக்கிறத பார்க்க முடியலையே, நான் எதிர்பார்க்கிறத இன்னும் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்றார், மகனே மகளை, காணாவிட்டாலும் விசுவாசமாயிரு. அதான் வேதாகமத்தின் விசுவாசம்.
இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கர்த்தர் சொல்றாரு, காண முடியாதது குறித்து கவலைப்படாது. சரீர பிரகாரமான கண்களிலே நாம் பார்க்கிற எல்லாமே அநித்தியமான காரியம்தான். காண முடியாதவைகள் தான் நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்கிற காரியத்தை, ஒரு ஜெபத்துக்கு பதில என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்ல, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றிலிருந்து விசுவாச கண்களிலே பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். எந்தெந்த காரியத்தை உங்களுடைய சரீர பிரகாரமான கண்களிலே பார்க்க முடியலையோ அவைகளை உங்களுடைய விசுவாச கண்களிலே பாருங்கள். கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய சரீர பிரகாரமான கண்களிலே பார்க்க செய்வார். ஆபிரகாம் அப்படித்தானே செய்தாரு. நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் மேல கண்களால் சரீர பிரகாரமான கண்களை ஈசாக பார்க்க முடியல. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுடைய சரீர பிரகாரமான கண்களை ஈசாக்க பார்க்க வைத்தாரா இல்லையா? கண்டிப்பா. அருமையான தாயே, அருமையான தகப்பன்மாரே, ஒருவேளை உங்களோட பிள்ளை ரட்சிக்கப்படலையே, ஆண்டவரே என்னோட மகன் என்னோட மகள் இன்னும் உமக்குள்ள வரலையே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் பேசுறார். உங்களோட மகன் உங்களோட மகள் ரட்சிக்கப்பட்டு வேதாகமத்தை எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதை உங்களோட விசுவாச கண்களிலே பாருங்க. கர்த்தர் அதை அப்படியே வாய்க்கப்படுவார். அப்ப விசுவாசம்னா என்னது? முதலாவது சத்தமா சொல்லுங்க, காணாவிட்டாலும் நம்புவது. இரண்டாவது குறிப்பு, விசுவாசமானது புரியாவிட்டாலும் கீழ்ப்படிவது. புரியாவிட்டாலும் கீழ்ப்படி. அநேக காரியங்கள் நம்மளுக்கு விளங்கல, அப்படிதானே? அநேக காரியங்கள் புரியல. கர்த்தருடைய ஞானம், அனந்த ஞானம் நமக்கு விளங்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, விளங்காவிட்டாலும் நீ கீழ்ப்படிய ஜாக்கிரதையாயிரு. எடுத்து வாசிங்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தின் அதிகாரத்தில் கீழ்ப்படிதலை குறித்து ஆவின் எழுதி வச்சிருக்கார் பாருங்க. அதான் விசுவாசம். அப்ப விசுவாசத்தோடு கூட சேர்ந்து வரக்கூடியதான் அந்த கீழ்ப்படிதல். விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலும் நம்ம ஒரு நாளும் பிரிக்க முடியாது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். யோசித்து பாருங்களேன். இந்த சந்தர்ப்பம் நமக்கு நல்லா பரிச்சயமான தெரிஞ்ச ஒரு காரியம். ஆபிரகாம் அந்த நேரத்தில் 75 வயது, ஊர் தேசத்தில் ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே, நான் உனக்கென்று ஒரு பிரயாணத்தை வைத்திருக்கிறேன். நீ வெகு தூரம் பிரயாணப்பட்டு போக வேண்டும். ஆனா நீ எங்க பிரயாணப்பட்டு போகணும்னு அந்த இடத்தை நான் சொல்ல மாட்டேன். அது இங்கிருந்து எவ்வளவு தூரம்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீ எனக்கு கீழ்ப்படியணும். ஒருவேளை கர்த்தர் நம்ம பார்த்து நீ அங்க போப்பா அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி எதுதான் இருக்கும்? எங்க ஆண்டவரே? இல்ல நான் எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ அங்க போ அப்படின்னா நம்ம போவோமா? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ போ, ஆனா எங்க போன்னு சொல்ல மாட்டேன், நீ கிளம்பி போ அப்படின்னா நம்ம போவோமா? போக மாட்டோம். ஆண்டவர்கிட்ட 100 கேள்வி கேட்போம். எங்க போறதுன்னு மாத்திரம் கேட்க மாட்டோம். எப்படி போறது? அங்க போனா எனக்கு
வீடு வசதியெல்லாம் இருக்குமா? தண்ணி வசதி இருக்குமா? எத்தனை கேள்வி கேட்போங்க. ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்கல. அதில் புரியவே இல்லை. ஆபிரகாம் ஒண்ணுமே புரியல. எங்க போறதுன்னு புரியல. பிரயாணத்துக்கு என்ன எடுத்துட்டு போறது, எத்தனை நாள் பிரயாணம் தெரியாது, இடம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. போகிற இடம் இன்னதென்று அறியாத போது கீழ்ப்படிந்து ஆபிரகாம் போனார். அதாங்க விசுவாசம். அதான் விசுவாசம். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களிடத்துல பேசுவாரானா, ஒரு செய்தி மூலமாகவோ நீங்கள் வேத தியானத்தின் மூலமாகவோ கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுவாரானால், கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல், தர்க்க புத்தியை பயன்படுத்தாமல், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியல, புரியாவிட்டாலும் நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமானது என்னது? புரியாவிட்டாலும் சத்தமா சொல்லுங்க. ஒண்ணுமே புரியலனா கூட கர்த்தர் சொன்னா கீழ்ப்படி. ஹல்லேலூயா. இங்க அநேகருக்கு ஒரு வெற்றி வேணும்னா அதுக்கு முன்னால கேரண்டி கண்டிப்பா கிடைக்குமா வெற்றி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்பதான் ஒரு முயற்சி எடுப்போம். உறுதிப்படுத்திக்கிட்டு நிச்சயப்படுத்திக்கிட்டு இங்க போனா இது கிடைக்குமா, இங்க போனா அவரை பார்க்க முடியுமா, இதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நம்ம எதையுமே செய்யறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, இப்படிப்பட்ட விசுவாச கீழ்ப்படிதலிலே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறது. ஒரு ரிஸ்க் இருக்கு, அதை நம்ம எடுக்கணும். சில சமயத்தில் நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவர் நம்மை ரொம்ப அதிகமா நேசிக்கிற அப்படின்னாலே அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நம்மை வற்புறுத்துவார். நம்மை வற்புறுத்துவார். God will force you to trust him. நீங்க ஏதாவது அப்படி அனுபவிச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை வற்புறுத்தி நம்ம நம்ப வைப்பார், அவரை விசுவாசிக்க வைப்பார். ஏன்னா அவர் நம்ம மேல வைத்திருக்கிற நேசத்து நிமித்தம், அன்பி நிமித்தம் நம்மளை கட்டாயப்படுத்தி என்னை நம்பு, என்னை விசுவாசி அப்படின்னு சொல்லி கர்த்தர் சில சமயத்தில் நம்மை கட்டாயப்படுத்துவது உண்டு. ஆமென். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை வாசித்தேன், என்னால் மறக்க முடியாது. ஒருவர் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய இடம், ஒரு பெரிய மலை உச்சியில நிற்கிறார். அந்த மலை உச்சி அந்த விளிம்புக்கு வந்துட்டார். அவருக்கு ஆசை அந்த விளிம்புல நின்று அதெல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு. அந்த விளிம்புக்கு வந்தபோது கால் தவறி அப்படியே பக்கத்தில் விழுந்துட்டார். யோசிச்சு பாருங்க, தடுமாறி, அதாவது சமநிலை தவறி அந்த பக்கத்திலே அப்படியே விழுந்து விட்டார். அவர் கை காலை உதறி ஏதாவது பிடிக்க முடியுமா என்று சொல்லி ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை, கீழே போய் சேர்றதுக்குள்ள எப்படியோ ஒரு கிளையை பிடிச்சிட்டார். ஒரு மரக்கிளைய அவர் பிடிச்சிட்டார். தொங்கிட்டு இருக்கிறார். மரக்கிளையில தொங்கிட்டு இருக்கிறார். பயம், மரக்கிளை உடைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், எங்க போய் விழுவாருன்னு தெரியாது. இருட்டு. வானத்தை நோக்கி ஒரு பெரிய சத்தம் இடுறார், யாராவது இங்க இருக்கிறீங்களா, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா? அப்ப ஒரு சத்தம் வானத்திலிருந்து, ஒரு மெல்லிய சத்தம் கேக்குது, இருக்கிறேன், உதவி செய்ய இருக்கிறேன். நல்ல கவனிங்க, இவர் கேட்கிறார், எனக்கு உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பா உதவி செய்வேன். உன் பிரச்சனை என்ன, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. இந்த மனுஷன் சொல்றான், நான் அந்த மலை அந்த விளிம்புல வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கும் போது கால் தவறி விழுந்துட்டேன். இப்ப ஒரே ஒரு கிளையை தான் ரெண்டு கையிலும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறேன். கிளை உடையிற மாதிரி இருக்கு. கிளை உடைஞ்சா நான் எங்க போய் சேருவேன்னு தெரியல, நான் இறந்து போய் விடுவேன், என்னை தயவு செய்து காப்பாற்ற வேண்டும். மெல்லிய சத்தம் சொல்லுது, நீ என்ன நம்புறியா? நான் உனக்கு உதவி செய்வேன்னு நீ நம்புறியா? கண்டிப்பா நம்புறேன். நீ என்ன விசுவாசிக்கிறியா? கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். அந்த மெல்லிய சத்தம் சொல்லுது, அந்த கிளையை விட்டு. ஒரு அமைதல். சில வினாடிகளுக்கு பிறகு அந்த மனுஷன் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான், வேற யாராவது எனக்கு உதவி செய்ய உண்டா? இந்த ஆள நம்ம கிளையை விட்டுன்றாரு, இதை பிடிச்சிட்டு தான் இப்ப தொங்கிட்டு கிடக்கு. இதே விட்டானா என்ன ஆகுறது? வேற யாராவது உதவி செய்ய உண்டான்னு கத்த. அந்த ஆளுக்கு தெரியல, அந்த இருட்டுல
அந்த ஆளுக்கும் கீழே தரைக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கு. ஒரே அடி தூரம் தான். இருட்டில் அந்த ஆளுக்கு தெரியல, அதனால தொங்கிட்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து கையை விட்டுருந்தா ஒரு எவ்வளவு பெரிய விடுதலைங்க. பயம்லாம் போயிருக்கும், நிம்மதியா இருந்திருக்கலாமா? ஆனா அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய தைரியம் இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது புரியல. கிளையை விடுனா என்ன அர்த்தம்? கிளையை விட்டா நான் எங்க போவேன்? தர்க்க புத்தி செயல்படுது. யோசிக்க ஆரம்பிக்கிறார். என்ன இந்த ஆளு கிளையை விட சொல்றாரு? கிளையை விட்டா எங்க எது என்ன ஆகுறது? ஆனா அந்த சத்தத்தை நம்புறதுக்கு தைரியம் இல்லைங்க. நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் கிளையில தொங்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, என் மகனை கையை விட்டுருப்பா, நீ என்ன நம்பு, நீ என்ன நம்பு, நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். என்னை நம்பினவர்கள் ஒரு நாள் கைவிடப்பட்டு போவதில்லை. என்னோட சத்தத்தை நம்பு. தோமா சொல்ற மாதிரி நம்ப மாட்டேன், கையை விட மாட்டேன். யோசிச்சு பாருங்க, அனாவசியமான பிரச்சனை தானே இது. வேண்டாத பயம். எவ்வளவு நேரம் தான் அவர் தொங்குவாரு? அவசியமா அது? அவசியமற்ற பயம், அவசியமற்ற பாடு, அவசியமற்ற வேதனை, அவசியமற்ற துக்கம். நீ கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார், மகனே மகளே, புரியாவிட்டாலும் நீ கீழ்ப்படி. புரியாவிட்டாலும் கீழ்ப்படி, புரியாவிட்டாலும் கீழ்ப்படி. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே, நிறைய காரியம் எனக்கு விளங்கல ஆண்டவரே, உங்களுடைய ஞானம் எனக்கு விளங்கல ஆண்டவரே, ஆனா நீங்க சொல்றீங்க நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், கர்த்தர் மகிமையான காரியம். இலங்கையில அந்த நாட்கள்ல பயங்கர அந்த யுத்தம் நடந்த நாட்கள். அதாவது தமிழருடைய வீடெல்லாம் கொளுத்தி விட்டாங்க, எல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை, 5 வயது உள்ள ஒரு சின்ன மகன் படுக்கை அறையில தூங்கி கொண்டிருக்கிறான். தகப்பன் தாய் எல்லாம் வெளியே வந்துட்டா, குடும்பமே வெளியே வந்துட்டு வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தகப்பன் வெளியே உள்ள போய் அந்த பிள்ளையை தூக்கணும்னு விரும்புறாரு, ஆனால் உள்ள போற சூழ்நிலை இல்லை, அப்படி ஃபுல்லா நெருப்பாயிடுச்சு. அவர் வெளியே நின்று கத்துறார், மகனுடைய பேரை சொல்லி கத்தி கூப்பிடுறார். கூப்பிட்ட போது அந்த பிள்ளைக்கு தகப்பனுடைய சத்தம் கேட்கிறது. அந்த பிள்ளை எழும்பி படுக்கை அறையை விட்டு எழும்பி பால்கனியில வந்து நின்று பாக்குது. தகப்பன் கீழே நின்று கொண்டிருக்கிறார். கீழே தகப்பன் கீழே நின்று கொண்டு சொல்றார், மகனே அங்கிருந்து குதிப்பா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை அப்படியே குதிச்சிச்சு. அழகாக அவரோட கையில வந்து குதி. ஆமே, இன்னைக்கு நம்மளை குதிக்க சொன்னா குதிப்போமா? எப்ப ஒழுங்கா பிடிப்பியா? இதாங்க நமக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். இதான் நமக்கும் சின்ன பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம். ஆண்டவர் சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் வல்லவர் பரலோக ராஜ்யத்தை சொன்னாரா? சில சமயத்தில் நான் பார்த்துருக்கிறேன், தகப்பன்மார்கள் பிள்ளையிடத்தில் விளையாடுகிற விதம். நானும் இதை பண்ணியிருக்கிறேன், தகப்பன்மார்களும் பண்ணியிருப்பீங்க. நம்முடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைகளை தூக்கி போட்டு விளையாடுறது பார்த்துறீங்களா? பிள்ளைகளை அப்படியே தூக்கி போட்டு அப்படியே பிடிக்கிறது. அந்த பிள்ளை நான் தூக்கி போட்டா என் மகனும் சரி மகளும் சரி அப்படி தூக்கி போடுவோம், ஒரே சிரிப்பு, பயம் சுத்தமா கிடையாது. ஏன்? அந்த பிள்ளைக்கு தெரியுது அப்பா கீழே விடவே மாட்டாரு, அப்பா தூக்கி போட்டாலும் பிடிச்சிக்குவாரு. அதனால அந்த பிள்ளைக்கு சுத்தமா பயம் இல்லை. தூக்கி போட போட ஒரே சிரிப்பு தான் அதிகம். இன்னைக்கு நம்மளை தூக்கி போட்டு பார்த்தா நம்ம சிரிப்போமா அழுவோமா? ஆண்டவர் சில காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது எவ்வளவு பயப்படுறோம், சந்தேகப்படுறோம், திகைத்து போறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் பிடிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருது, ஆண்டவனை கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, புரியாவிட்டாலும் அப்படியே விசுவாசிக்க, அப்படியே நான் கீழ்ப்படிய முற்றிலுமாய் என ஒப்பு கொடுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க சிறு வயதில் சிறு பிள்ளையா இருக்கும்போது பெற்றோர்கள் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க,
ஆனா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருக்காது. நீங்க சிறு பிள்ளைகளா இருக்கும்போது பெற்றோர்கள் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க, ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. அப்ப அது என்னமோ ஒரு தீங்கான காரியம் போல தோன்றி இருக்கும். ஆனா அநேக வருஷங்களுக்கு பிறகு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னது எவ்வளவு ஞானமான காரியத்தை சொல்லியிருக்கிறாங்கன்றது பிறகுதான் விளங்கும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இதே தாங்க ஆண்டவர் நம்மிடத்தில் இடைப்படுகிற விதம். ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும் போது முதிர்ச்சி நமக்கு இல்லாதபடினாலே அது நமக்கு தீங்காய் தெரிகிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளரதான் தெரியாது ஆண்டவருடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பது பின்பாக தான் விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. யோசிச்சு பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாக திரளான ஜனக்கூட்டம் சத்துருக்கள் புறப்பட்டு விரோதமாய் வருகிறார்கள். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்தி என்னது? போர் வீரர்களுக்கு முன்பாக யாரை அனுப்பு? பாடகரை அனுப்பு, ஆராதிக்கிறவர்களை அனுப்பு. மனுஷ புத்திக்கு எப்படிங்க புரியும் இது? இதை மாத்திரம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா கீழ்ப்படி முடியுமான்னு கேட்கிறேன். யோசித்து கொஞ்சம் நம்முடைய புத்தியை பயன்படுத்தி, என்ன ஆண்டவரே என்ன சொல்றீங்க? யுத்தம் நடக்குது, வர்ஷிப் சர்வீஸா நடக்குதுங்க, பாடகரை அனுப்புறதுக்கு யுத்தம் நடக்குது, சத்துருக்கள் திரளாய் கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா கீழ்ப்படிய மாட்டோம். ஆண்டவர் சொல்ல யோசிக்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா யோசிக்காதீங்க, அது அப்படியே கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணி எரிகோக்கு கர்த்தர் கொண்டு வந்து சொல்றாரு, எரிகோ மதில் அப்படியே, அதாவது வெரி கொலோசல் வால், அது அதாவது பயங்கரமான ஒரு மதில் செவுரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஒரு தடவை சுத்திட்டு வந்துருப்பா, 6 நாளும் போய் சுத்திட்டு வந்துரு, 7ஆவது நாள் 7ஆவது தடவை சுத்திட்டு வந்துரு. நம்மகிட்ட சொல்லியிருந்தா நம்ம செய்வோமா? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆனா அந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள், ஆண்டவர் சொன்னபடியே செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்க பிரதர், எத்தனை விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, சில காரியத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படினாலே, விசுவாசம் இல்லாத அப்படினாலே கீழ்ப்படியாதவர்களாய் போய்விடுகிறோம். ஆமே, இது மனுஷ புத்திக்கு எட்டாத ஒரு காரியம், அப்படிதானே? ஆண்டவராக இயேசு கானா ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். அங்க திராட்சை ரசம் தேவைப்படுது. ஆண்டவர் வேலைக்காரர்களை கூப்பிட்டு, அப்பா இந்த கச்சாடி எல்லாம் தண்ணியினாலே நிரப்புப்பா. யாருக்கு இங்க புரியும்? ஏதாவது விளங்குதா? புரியுதா? ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே உங்களுக்கு திராட்சை ரசம் வேணும், தண்ணீரை நிரப்ப சொல்றீங்க, சொன்னா செய், அவ்வளவுதான். இதுதான் அவங்க அம்மா சொன்னாங்க. அவர் சொல்றபடியே செய்திருப்பா, ஒன்னும் கேள்வி எல்லாம் கேட்டு கிடக்காதீங்க. அவர் சொல்றபடியே செய்துட்டா பிரச்சனையே கிடையாது. இல்லை இது இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, இது எப்படி ஆகும் அப்படிலாம் கேட்டா பிரச்சனை தான். யோசிச்சு பாருங்க, இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் அவங்க மாத்திரம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணியிருப்பார்கள் என்றால் கீழ்ப்படிந்திருப்பார்களா? ஒரு நாளும் கீழ்ப்படிஞ்சிருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கார் விசுவாசத்தைனா, நீ புரியாவிட்டாலும் நீ கீழ்ப்படிய ஒப்பு கொடு, கீழ்ப்படியுங்க. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஆமே. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது விளங்கி கொள்ள பிரயாசப்பட வேணாம், ஏன்னா நமக்கு விளங்காது. தெய்வீக ஞானம் நம்முடைய சின்ன புத்திக்கு ஒரு நாள் விளங்காது, புரியாது. ஆமே. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஆபிரகாம் இங்க வா, உன்னுடைய ஏகசுதன் ஒரே ஒரு நேசகுமாரனாகிய ஈசாக்க மோரியா நான் காமிக்கிற ஒரு மலையில கொண்டு போய் தகன பலியா எடுப்பா. நம்ம கிட்ட சொல்லியிருந்தா இப்படிப்பட்ட ஆண்டவர் வேண்டவே வேணான்னு ஓடி இருப்போமா? ஓடி இருக்க மாட்டோம். ஆண்டவர் இப்படி கொடூரமானவரா? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளையை போய் தகன பலியா இட சொல்றாரு. இப்படிப்பட்ட கொடூரமான ஆண்டவர் நமக்கு வேண்டாமானா அப்படின்னு நம்ம எல்லாம் ஓடிடுவோம். ஆனா ஆபிரகாம் ஓடலைங்க. ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே புரியல. யாருக்குங்க புரியும்? யாருக்கு புரியும்? புரியல. ஆனா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அதிகாலமே எழுந்து அந்த கட்டைகளை பிளந்து கொண்டு இந்த கழுதைகளை எடுத்துக்கொண்டு அந்த 2 வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு ஆபிரகாம்
தேவன் காண்பித்த இடத்துக்கு நேராய் புறப்பட்டு போ. கீழ்ப்படிந்த. புரியல, ஆனா ஆபிரகாம் கீழ்ப்படிந்த. என்னோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை மறக்க முடியாது. 1992 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதிகாலையில் 3:30 மணிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கல்கட்டாவில் சால்ட் லேக் என்ற ஒரு பகுதியில் தான் நாங்கள் வசித்துக் கொண்டிருந்தோம். எங்களோட ஆஃபீஸ்குள்ளேயே எங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிகாலையில் 3:30 மணிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்றாரு, உங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வான்றாரு. ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? தனி மனுஷனாக இருந்தால் வந்துடுவேன். இப்போ எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கு ஒரு சின்ன மகள் இருக்கிறாள். எங்களை யார் போஷிக்கிறது? ஒரு மனுஷனிடத்தில் பேசுறது போல பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை குறித்து யோசிக்கிறேன். நான் உன்னை ராஜரீக ஊழியத்துக்கு அழைக்கிறேன். நான் உன்னை அழைத்தால் உன்னுடைய தேவையை சந்திக்க மாட்டேனா? எனக்கு எவ்வளோ அன்பான ஒரு தேவம். அந்த நேரத்தில் ஒரு பெரிய குழப்பம். நம்ப முடியல. மனைவிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்க தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, வேலையை மாத்திரம் விட்டுறாதீங்க, சேர்ந்து ஊழியம் செய்யலாங்க, நம்ம 2 பேரும் சம்பாதிக்கலாம், எல்லா சம்பளத்தையும் எல்லா வருமானத்தையும் ஊழியத்துக்கே செலவு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், வேலையை விட்டுறாதீங்க. இதை போய் எப்படி அவங்ககிட்ட நான் சொல்றது? சொல்ல முடியாத ஒரு நிலைமை. எனக்கு ஆஃபீஸுக்கு போகிறேன், ஒரு செக்கை கூட என்னால் சைன் பண்ண முடியல. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மத்தியானம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன். என்னோட மனைவி நெடு முழங்கால் படிவிட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், அம்மா எதுக்கு நீ அழுவுற, எதுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிற? அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கர்த்தர் நம்மை முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. நம்ப முடியுமாங்க? நம்ப முடியாது. நான் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. என்ன சொன்னாலும் அவங்க ஒத்துக்குவாங்களா? நான் வேலையை விட போகிறோமான ஒத்துக்குவாங்களா? ஆனால் ஆண்டவர் சொன்னால் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், என்னவா இருந்தாலும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். அந்த சமயத்தில் ஒன்றும் விளங்கலை. எங்கே போகிறது, எந்த இடத்துல ஊழியம் செய்கிறது? ஊழிய ஸ்தலம் இல்லை, ஆட்கள் இல்லை, மக்கள் இல்லை, இடம் இல்லை, வீடு தங்கிறதுக்கு முதல்ல வீடு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அப்படி ஆண்டவரே ஒன்றும் விளங்கலை, ஒன்றுமே புரியல, ஆண்டவரே நீ பேசுறது ஒன்றும் புரியல என்று சொல்லும்போது அந்த நாட்களில் தான் கர்த்தர் அவர்களுக்கு தரிசனத்தில் காண்பித்தார். ஒரு கூரை கொட்டாயை தரிசனத்திலே பார்க்கிறார்கள். அதில் ஆங்கிலோனியன்ஸும் தமிழியன்ஸும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர் ஒரு சத்தம் காதில் அவர்களுக்கு கேட்கிறது, பெரம்பூர் என்று கேட்கிறது. அல்லாவிட்டால் எங்களுக்கு பெரம்பூரே தெரியாது, நாங்கள் இருக்கிறது கல்கட்டாவில். எதற்காய் சொல்கிறேன் என்றால், கர்த்தர் சில காரியங்களை பேசும்போது நமக்கு விளங்காது. ஆனால் விளங்காவிட்டாலும் நம்ம கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க, அதில் தான் அங்கே ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கு கீழ்ப்படிந்தபடினால தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்ப விசுவாசம் என்றால் என்ன? முதலாவது காணாவிட்டாலும் நம்புவது, இரண்டாவது புரியாவிட்டாலும் கீழ்ப்படிவது. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே நீர் பேசுறது எனக்கு விளங்கல, புரியல, ஆனாலும் நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். அதோடைய விளைவு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் மகத்துவமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. மூன்றாவது குறிப்பு, விசுவாசமானது போதுமானது இல்லாவிட்டாலும் கொடுப்பது. போதுமானது இல்லாவிட்டாலும் கொடுப்பது. ஆமென், ஆமென். ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், விசுவாசத்தையும் கொடுப்பதையும் பிரிக்கவே முடியாது. விசுவாசிப்பதையும் கொடுப்பதையும் பிரிக்கவே முடியாது. கர்த்தர் அநேக சமயங்களிலே நம்முடைய பணத்தை வைத்துதான் நம்மளை பரீட்சிப்பார். நமக்கு அநேக சமயத்தில் வரக்கூடிய பரீட்சை என்ன தெரியுமா? டெஸ்ட் என்ன தெரியுமா? நம்முடைய பணத்தை வச்சுதான் நம்மளை. என்னைக்காவது உங்களோட வாழ்க்கையில ஒரு பக்கத்தில் ஒரு பில்லு பே பண்ணணும், முக்கியமான ஒரு பில்லு, ஒரு செலவு இருக்கிறது, இதை நாம் இதுக்கு பணம் கொடுக்கணும், இன்னொரு பக்கத்தில் தசம பாகம் கொடுக்கணும். நம்ம என்ன தீர்மானம் எடுக்க முடியும்? தசபாகம் கொடுத்தா இந்த பில்லை கட்ட முடியாது, இந்த பில்லை கட்டிட்டா தசம பாகம் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம்?
என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இதுதாங்க பரீட்சை. இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு பரீட்சையை வைக்கிறார். என்ன பரீட்சை தெரியுமா? இந்த சூழ்நிலையில நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை நம்புகிறாயா? நம்புகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? தசை பார்த்து கொடுப்பாங்க. நம்பாதவங்க பில்லை பே பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கொடுக்கிற விஷயம் என்று வரும்போது ரெண்டு விதமான கொடுக்கிற காரியம் உண்டு. ஒன்று விசுவாசித்து கொடுப்பது, இன்னொன்று பயந்து கொடுப்பது. ரெண்டு விதமான கொடுப்பது உண்டு. ஒன்று என்னது? விசுவாசத்தினாலே கொடுப்பது, இன்னொன்று பயந்து கொடுப்பது. பயந்து கொடுப்பது என்ன தெரியுமா? எவ்வளவு கொடுக்க முடியும் என்னால? பயந்து கொடுக்கிறவங்க என்ன கேட்பாங்க? என்னால எவ்வளவு கொடுக்க முடியும்? இவ்வளவு கொடுத்தா அப்புறம் அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது? பயந்து கொடுக்கிறதுனா how much can I afford? என்னால எவ்வளவு கொடுக்க முடியும்? ஆனா விசுவாசத்துல கொடுக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? ஆண்டவர் என்னிடத்துல எவ்வளவு கொடுக்க சொல்றாரு, இருக்குதோ இல்லையோ, ஆண்டவரே நீர் எவ்வளவு கொடுக்க சொல்றீர், அதை கொடுக்குறேன். அது விசுவாசித்து கொடுக்கிறது. பயந்து கொடுக்கிறது வேற, விசுவாசித்து கொடுக்கிறது வேற. கர்த்தர் நம்மை பயந்து கொடுக்கும்படியா சொல்லல, விசுவாசித்து கொடுக்கும்படியா தான் சொல்றார். எடுத்து வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலுக்கு என்ன விதமான விசுவாசம் செயல்பட்டது? யோசித்து பார்க்கணும்ல. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துல ஆபேலுக்கு என்ன விதமான விசுவாசம் தேவைப்பட்டது? நீங்க நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? எனக்கே போதுமானது இல்லை, எங்க நான் ஆண்டவர் கொடுக்கிறது? எனக்கே பத்தல, எனக்கே போதுமானது இல்லை, ஊழியத்துக்காக நான் எப்படி கொடுக்கிறது? சபையாரே கவனிங்க. ஆபேல், அந்த எபிரேய பதம் நம்ம ஆபேல்னு சொல்றோம். எபிரேயத்திலே ஆவேல், ஹே பேத் லாமெட், ஆவேல். ஆவேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறுமைன்னு அர்த்தம். ஆவேல்னா என்ன அர்த்தம்? வெறுமைன்னு அர்த்தம். எம்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆவேலோட அர்த்தம் என்னது? வெறுமை, ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். வெறுமைன்னு அர்த்தம். ஆபேலுக்கு தெரியாது தன்னோட மந்தையில எத்தனை ஆடு இருக்குன்னு கூட தெரியாது. அவன் ஒரு மேய்ப்பன். அந்த ஆடுகள் மூலியமாக தான் அவனுக்கு சாப்பாடே கிடைக்கணும். அவன் பிழைத்திருக்கணும்னா அந்த ஆடுகளை வச்சுதான் பிழைக்கணும். வெறுமையான மனுஷன், எம்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அவனிடத்துல ஒன்றும் இல்லாதவன். ஆனா காயின் என்ற எபிரேய பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பொசஸர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அர்த்தம். செல்வந்தன் அர்த்தம். எல்லாவற்றையும் உடையவன் என்று அர்த்தம். ஆவேல்னா ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம். காயின்னா எல்லாவற்றையும் உடையவன் என்று அர்த்தம். யோசிச்சு பாருங்க. காயின் அவனுடைய வேலை என்னது? விவசாயம், அப்படிதானே? ஆபேலுடைய வேலை என்னது? ஆபேலுடைய மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிறவன். காயின் விவசாயி. அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள்லாம் யாருங்க விதைத்தது? யாருடைய விதைகள் எல்லாமே?
கர்த்தர் கொடுத்த விதைகள் தான். கர்த்தர் திரளான விதைகளை காயினுக்கென்று விதைத்திருக்கிறார். நிலத்திலே கர்த்தர் திரளான விதைகளை காயினுக்கென்றே விதைத்திருக்கிறார். ஆமென். இப்ப வேதாகமத்திலே காயினையும் கர்த்தர் காயினுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லைன்னு பார்க்கிறோமா? ஏங்க காரணம் என்னது? கர்த்தர் ஏராளமான விதைகளை காயினுக்காக விதைத்திருக்கிறார். அவன் ஒரு அதாவது ஆஸ்தி உள்ள ஒரு மனுஷன், ஒரு செல்வந்தன், வெல்தி மேன், உடைமைகளை உடையவன். ஆனா கர்த்தர் காயினையும் அவனுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கவில்லை. ஏன் போட்டிருக்கு தெரியுமா? அநேக காரணங்கள் உண்டு. ஆனா எபிரேய கண்ணோட்டத்தில் நான் சொல்றேன். காரணங்களில் ஒரு காரணம் என்னவென்றால், காயின் தன் திரட்சியிலிருந்து கொடுத்தான், ஆபேல் தன்னோட வறுமையிலிருந்து கொடுத்தான். அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. காயின் தன்னோட திரட்சியிலிருந்து கொடுத்தான். ஆனால் ஆபேல் வெறுமையிலிருந்து வறுமையிலிருந்து தேவனுக்கு கொடுத்தார். அது தேவனுடைய பார்வையிலே உகந்ததாக இருந்தது, அருமையாக இருந்தது. அந்த காணிக்கையிலையும் ஆபேலும் கர்த்தர் பிரியமுள்ளவராக இருந்தார். இந்த சத்தியம் அப்படியே புதிய ஏற்பாட்டில் அப்படியே வருவதை பார்க்கலாம் நம்மளால. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்களுடைய குறைவை காண்பித்து என்னால் கர்த்தருக்கு கொடுக்க முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்களுடைய குறைவை காண்பித்து அதை ஒரு எக்ஸ்கியூஸாக, ஒரு சாக்கு போக்காக சொல்லி என்னால் கொடுக்க முடியாது என்று ஒரு நாளும் நாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு சமயத்தில் ஒரு வாலிபன், பாஸ்டர் நான் அதிக கடன்குள்ளாயிட்டேன், நம்முடைய சபை இல்லை, அதிக கடன்குள்ளாயிட்டேன், அதிலேயே கடனில் மூழ்கிட்டேன், என்னால் வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, என்ன செய்யுதுன்னு தெரியல, மரித்து போனால் நலமா இருக்கும். நான் கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு சொன்னேன் அந்த சர்வன்ட்ட. நான் பொதுவாக அப்படி சொல்றது இல்லை, ஆனால் அன்னைக்கு கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு சொன்னேன். அப்பா நான் ஒன்று சொல்கிறேன், அதை போய் செய்வியா? சொல்லுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், நீ போகிற சபைக்கு ஊழியத்துக்காக நீ தாராளமாக கொடு. நீ போகிற சபையில் கர்த்தருடைய ஊழியத்துக்காக சந்தோஷமாக உதார்த்தமாக கொடுப்பா. ஒரு நிமிஷம் அந்த வாலிபன் திகைத்து போயிட்டான். நம்ம வேற யாருன்னா போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவர் ஏதாவது நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாருன்னு பார்த்தா இருக்கிறதும் போயிடும் போல இருக்கே. ஆனா சில நிமிஷம் யோசித்து, சரி பாஸ்டர் நான் செய்கிறேன் பாஸ்டர் போயிட்டு. ஆனா அந்த சகுரன், அந்த வாலிபன் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து போற சபைக்கு அந்த ஊழியத்துக்காக ரொம்ப தியாகமாக கொடுத்துருக்கு, தனக்கு இல்லைனாலும் கொடுத்துருக்கு. அதற்கு பிறகு அந்த வாலிபன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? கர்த்தர் அற்புதமாக எதிர்பாராத இடத்திலிருந்து தேவையை சந்தித்து இன்னைக்கு நான் கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசு. அநேக சமயத்தில் நம்முடைய வறுமையை நாம் நினைத்து நாம் கொடுக்க தவறி விடுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விசை எருசலேம் உள்ள விசுவாசிகள் பற்றாக்குறையிலே, பிரச்சனையிலே, தேவைகளில் இருந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுல் சில காணிக்கைகளை சேகரித்து எருசலேம் உள்ள சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே பாரப்படுகிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியா சபையாரை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, அவனுடைய சூழ்நிலை எப்படி? மிகுந்த உபத்திரவம் சோதிக்கப்படுகையில், மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவளாய் இருந்தும். ஒரு பக்கத்துல மிகுந்த உபத்திரவங்க, இன்னொரு பக்கத்துல கொடிய தரித்திரம். ஒரு பக்கத்துல கொடிய உபத்திரவம், இன்னொரு பக்கத்துல கொடிய தரித்திரம். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, ஆனாலும் அவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது?
பரிபூர்ண சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருடைய ஆவியினை பேச மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு? பூர்ணமான சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவளாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்டவங்களை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் இப்படிப்பட்டவங்களை விட்டுருவாங்களா? மிகுந்த உபத்திரவங்க, கொடிய தரித்திரம், ஆனா உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை நடத்துவார். திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மேலாகவும் கொடுக்க தீர்மானிக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்க சற்று யோசித்து பார்க்கணும். கர்த்தர் எதற்காக நம்ம இதை குறித்து பேசுகிறோம்? நீங்க சிந்தித்து பார்த்தா விளங்கும். நம்முடைய திரைச்சியில் இருந்து கொடுப்பது ஒன்று, வறுமையிலிருந்து கொடுப்பது வேறொன்று. ஆமென். திரைச்சியில் இருந்து கொடுப்பது ஒன்று, இந்த செலவுக்கு பணத்தை கொடுப்பதற்கு எங்கிருந்து பணம் வரும்னு தெரியாத ஒரு நிலைமையில நான் கர்த்தருக்காக கொடுப்பேன் என்று தீர்மானிப்பது வேற. சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு அந்த விதவையை குறித்து பேசுகிறார். அப்படிதானே? அவள் திரைச்சியில் இருந்தா கொடுத்தா, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து. அவர் ஒரு விதவை, அவளிடத்தில் உண்டான எல்லாவற்றையும் ரெண்டே காசு தான் இருக்குது. அதை கூட எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 இருந்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 இருந்து வாசிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அப்படிப்பட்டவளை கர்த்தர் விட்டுருவாரா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆமென். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு விசுவாசியாக ஏசிய தலைமை சபையில ஒரு விசுவாசியாக இருந்த நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிருக்கிறேன். அப்ப நம்முடைய அருமையான காலன் சென்ற தலைமை ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் கட்டட நிதியை குறித்து பேசுகிறார். அப்ப கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன் தெரியுமா? நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு ஒரு அளவுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்போ அவர் வந்து கட்டட நிதியை குறித்து பேசுறாரு. நான் கேட்கக்கூடாதுன்னு எவ்வளோ ட்ரை பண்றேன். ஆனா ஒரு கட்டத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு பாருங்க. பயங்கரமான ஒரு ஆவியானுடைய உந்துதல். என்ன தெரியுமா? அவ்வளத்தையும் எடுத்து மரியாதையா கொடு. என்ன ஆண்டவரே, எவ்வளவு காலமா சேர்த்த பணம் ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவோ நாளா சேர்த்த பணத்தை எப்படி ஒரேடியா கொடுத்துடுறது அப்படின்னு ஒரு போராட்டம். ஆலயத்தில் தான் ஆராதனைலாம் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் எனக்கும் ஆவியானுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஆனால் யார் ஜெயிப்பான்னு அவர் நமக்கு தெரியுமே. அவர் தான் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு தீர்மானம் எடுத்து, சரி ஆண்டவரே இப்படி சொல்லி பார்த்தேன்.
ஆண்டவர் இதில் ஸ்கூட்டர் வாங்கிடுறேன், அதுக்கு பிறகு திருப்பி நான் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு அதுதான் வேணுன்றாரு. கடைசியாக ஒரு தீர்மானம், சரி ஆண்டவரே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நாள் வீட்டுக்கு போய் அந்த பணத்தை எடுத்து அந்த வாரத்திலேயே பாஸ்டர் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். கொடுத்து ஒரு பெரிய நிம்மதி, ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. ஆனால் என்ன இல்லை, ஸ்கூட்டர் இல்லை. நான் நினச்சேன் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம், அடுத்த வாரத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து ஒரு புது ஸ்கூட்டர் கொடுத்துருவார் போலன்னு யோசிச்சா ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல, ஒன்றும் நடக்கலை. ஸ்கூட்டர் வந்த பாடு இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்தார். ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கர்த்தர் வேலையை வாய்க்க பண்ணார். அது பொதுவாக அப்படி கிடைக்காது. ஏதோ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினேன், சரியாகவும் எழுதலை, இன்டர்வியூவில் சரியாகவும் பதில் சொல்லலை. ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என் பேரை ஃபஸ்ட்டு போட்டு வச்சு, எப்படி டிப்போகிராஃபிக்கல் எரரா என்ன விஷயம்னு தெரியல, எதுவும் நடந்திருக்கு. செலக்ட் ஆகிட்டேன், ஆஃபீஸில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸ்கூட்டர் கிடைக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு என்னுடைய பிரதர், என்னுடைய அக்காவோட ஹஸ்பண்ட் அவர்கள் ஒரு சட்டாக் ஸ்கூட்டர் ஒன்று புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த நாட்களில் சட்டாக்னா ரொம்ப ஃபேமஸ், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஸ்கூட்டர். அவர் என்ன சொல்லிட்டார், இதை வாங்கினப்பா, இது எனக்கு பிரயோஜனப்படாது, இது வராதுன்னு நினச்சிட்டு நான் வேறு பைக் வாங்கிட்டேன், இது சும்மா தான் இருக்குன்னு எடுத்துக்கோ. புது வண்டி எனக்கு புவனேஸ்வருக்கு அனுப்பி வைத்தார். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். நீ அன்றைக்கி கொடுத்தபடினாலே உனக்கு ஸ்கூட்டரை மாத்திரம் நான் கொடுக்கல, ஒரு வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையை கொடுத்து இப்போ ஸ்கூட்டரை கொடுத்துருக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். கர்த்தர் உண்மை உள்ளவர், யாருக்கும் கடனாளி அல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1994ஆம் ஆண்டு பெரம்பூரில் சபை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த இடம் விற்பனைக்கு வந்தபோது அநேக வருஷமாக என்னோட தகப்பனார் அவருடைய வீடை விற்கும்படியாக கீழ்ப்பா கார்டன்லேயே அவருக்கு ஒரு வீடு இருந்தது, ஒரு 3/4 கிரவுண்டு. வருஷமாக விற்கிறதுக்கு ட்ரை பண்ண விற்க முடியல. அதாவது வருவாங்க ஆனால் வாங்க மாட்டாங்க, நல்ல மெயின் ரோட்டில். ஆனால் என்றைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு 3000 ரூபா கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டோமோ அதே வாரத்தில் பொரசுவாக்கத்தில் A to Zன்னு ஒரு கடை இருக்குது, தெரியுமா தெரிலன்னு தெரில. அந்த ஓனர் ஒரு முஸ்லீம் ஆள். அவர் எங்கள் அப்பா வந்து சந்தித்து இந்த வீட்டை நீங்கள் எனக்கு தான் விற்கணும்னு சொல்லி அவர் அதை வாங்கினார். அக்ரிமெண்ட் போட்டு ஒரே வாரத்தில் நடந்த விஷயம். அப்போ நாங்கள் 6 பேர், நான் தான் கடைசி. எனக்கு என்னுடைய பங்கு 3 லட்சத்தை கொடுத்தார்கள். நான் சொல்கிறது 1994ஆம் ஆண்டு. அப்போ 3 லட்சத்தை என் கையில் கொடுத்தார்கள். என்னுடைய சகோதர சகோதரிகள் அன்பின் நிமித்தம் சொன்னாங்க, அப்பா நீ ஊழியம் செய்ய போகிற, ரொம்ப சந்தோஷம், இதில் உனக்குன்னு ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன வீட்டை கட்டி அதுக்கு மேலே கோயிலை நடத்தலாம். ஆனால் நானும் என் மனைவியும் கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினோம். என்ன தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய வீடும் ஃபஸ்ட்டு, அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு. இதில் ஒரு பைசா கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், இது அப்படியே உம்முடைய உம்முடைய ஆலயத்துக்காக நாங்கள் போடுகிறோம்னு சொல்லி அந்த 3 லட்சத்தை இந்த இடத்துக்காக நாங்கள் போட்டோம். கர்த்தர் அற்புதம் அதிசயமாக தேவலை சந்தித்து இந்த இடத்தை வாங்க செய்தது மாத்திரமல்ல, கர்த்தர் எங்களுக்கு சொந்த வீடையும் வாய்க்க பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தரையும் பொதுவாக நம்ம பண்ற காரியம் என்ன தெரியுமா, ஒரு கொடுப்பதுன்னு வரும்போது நம்ம மீதி எவ்வளோ இருக்குன்னு எப்போதுமே யோசிப்போம், அப்படிதானே? ஒரு கொடுக்கறதுன்னு வரும்போது நமக்கு மீதி எவ்வளோ இருக்கு, தேவைக்கு மீதி இருக்குதா? ஆனால் விசுவாசத்தில் கொடுப்பது மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்க்காது, கர்த்தர் எவ்வளோ கொடுக்க சொல்றாருன்னு பார்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் அடிக்கடியாக ஒரு காரியத்தை சொல்லி அழுது நான் ஜெபிப்பேன். என்ன தெரியுமா, பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரர்களிலே ஒரு குமாரரை நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுக்கல, ஒரே பேரான குமாரனுக்கு. ஹல்லேலூயா. அநேக குமாரர்களில் ஒரு குமாரன் எடுத்து நமக்காக கொடுக்கலங்க, அவருக்கு இருந்ததே ஒரே குமாரன் தான், அவரையே நமக்காக கொடுத்து. ஆபிரகாம் செய்து அதுதான். அநேக குமாரர்கள் மத்தியில் ஒரு ஈசாக்கு, ஒரே ஈசாக்கு தான். அப்படி கொடுத்தபடினால தான் தேவன் ஈசாக்கை பல மடங்காய் ஆசீர்வதித்து மறுபடியும் ஆபிரகாம் இடத்திலே கொடுத்துட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமான செய்தியை தொடருவோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. எடுத்து வாசிக்க ஒரு வசனம்,
யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி. நிறுத்துங்க. யாருக்கு காணிக்க? அதை பார்த்தீங்களா? அதை அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பைபிள்ல. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. இந்த காணிக்கை யாருக்கு? கர்த்தருக்கு. எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. காணிக்கை எல்லா இடத்துலையும் வாங்கிறாத. வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வாங்கு. யார்கிட்ட தான் வாங்கணும்? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு, மறுபடியுமா, எனக்கு காணிக்கையை வாங்கு. நல்லா யோசிங்க. கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு கொடுக்கலங்க பணத்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூட கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியர்களுக்கு கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் லேவியர்களுக்கு கொடுக்கல. யாருக்கு தான் கொடுத்தாங்க? கர்த்தருக்கு கொடுத்தாங்க. தேவை வந்து ஆசரிப்பு கூடாரம். ஆனா அவங்க கொடுத்தது ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூட கொடுக்கல. யாருக்கு தான் கொடுத்தாங்க? கர்த்தருக்கு கொடுத்தாங்க. சகோதரனே சகோதரியே, இந்த மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நான் ஒரு காணிக்கை கொடுக்குறேன்னா யாருக்கு கொடுக்குறேன்? கர்த்தருக்கு கொடுக்குறேன். Hallelujah. I am giving it to God. உண்மை என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் எதை வைத்து கட்டினார் என்றால் மனப்பூர்வமாய் கொடுத்த காணிக்கையினாலே கட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்திலே ஒரு நபர் கையை நீட்டிட்டா அந்த கையை வெறுமையா மடக்க விடவே மாட்டாருங்க. நம்ம கையை கர்த்தருக்காக கொடுக்க கையை நீட்டிட்டோம்னா அந்த கை வெறுமையா மடங்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இதான் உண்மை. நான் சில பேரை பார்த்துருக்கேன். நான் ஆண்டவர் கொடுக்கணும். இவங்க கேட்பாங்க, ஆண்டவரே நீர் எனக்கு பணத்தை தார ஆண்டவரே, நான் உமக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னது? எனக்கு பணத்தை தாங்க ஆண்டவரே, நான் உமக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் எவ்வளவு கொடுத்தாலும் இவங்க கொடுக்க மாட்டாங்கன்றது தெரியும். 1 கோடி கையில கொடுத்தா கூட இப்படிப்பட்ட ஆளு கொடுக்காதுன்னு தெரியும். அதனால ஆண்டவர்களுக்கு கொடுக்கறதே இல்லை. சொல்லுது விளங்குதா? வேதாகமத்தின் சத்தியம் என்ன தெரியுமா? நீங்க வீட்டுக்கு போய் லூக்கா 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிப்பாங்க. இப்ப வாசிக்க நேரம் இல்லை. லூக்கா, சத்தமா சொல்லுங்க, 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்க. 38வது வசனத்துல கொடுங்கள் அப்பொழுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல கவனிங்க. இப்ப நல்ல கவனிங்க. இதுல சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கொடுக்கறதை பத்தி பேசும்போது ஆண்டவருக்காக கொடுக்கறதை பத்தி பேசவே இல்லை. அந்த முழு அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவருக்காக கொடுக்கறதை பத்தி ஆண்டவர் அந்த இடத்துல பேசல. அப்ப யாருக்காக கொடுக்க சொல்றாரு? ஏழைகளுக்கு கொடுங்கன்றார். தேவைப்பட்டவர்களுக்கு கொடுங்க, கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுங்க, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அந்த அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவருக்காக கொடுக்கிற பணத்தையே சொல்லல. ஆண்டவர் எதை தான் சொல்றாரு? ஏழைகளுக்கு கொடுங்கன்னு தான் சொல்றாரு. நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. இப்ப 38வது வசனத்தை வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்க சொல்றாரு? அவருக்கா? யாருக்கு? ஏழைகளுக்கு. இப்ப வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி
சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை. ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. ஏழைகளுக்கு கொடுத்தா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் நன்றாக அளந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நான் உங்களுக்கு திரும்ப தருவேன்னு சொல்றாரு. அப்படிதானே? யாருக்கு கொடுத்தா? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏழைகளுக்கு கொடுத்தா. ஏழைகளுக்கு கொடுத்தாலே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நல்லா அளந்து அமுக்கி குலுக்கி சரிந்து போகும்படியா கொடுப்பாருன்னா அவருக்கு கொடுத்தா எப்படிங்க கொடுப்பாரு? நான் சொல்றது விளங்குதா? விளங்கு. ஏழைக்கு நீ கொடுத்தாலே நான் எப்படி கொடுப்பேன்? திருப்பியும் நல்லா அளந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உன் மடியில் நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். ஏழைக்கு நீங்க கொடுத்தாலே நான் ஆண்டவர் இப்படி கொடுப்பாருன்னா அவருக்கு கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? இதாங்க உண்மை. இதான் உண்மை. இந்த ரகசியம் நமக்கு புரியணும். இந்த ரகசியம் புரிஞ்சாதான் ஆசீர்வாதம். வறுமை தீரணும்னா இதான் வழி. கடன் தீரணும்னா இதான் வழி. ஹல்லேலூயா. வேற வழியே கிடையாது. இப்ப நல்ல கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். யார் கொடுக்கலாம், யார் கொடுக்கலாம், யார் கொடுக்க கூடாது, இதை தெரிஞ்சுக்கணும்ல. யார் கொடுக்கலாம், கர்த்தருக்காக யார் கொடுக்கலாம், யார் கொடுக்க கூடாது அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். இந்த யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி தான் 7 அதிகாரம், 25 31 அதிகாரம் வரைக்கும் 7 அதிகாரங்கள் வெறும் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி தான் ஆவன் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த 25ஆம் அதிகாரத்தில் என்னென்ன காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 17 காணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை காணிக்கைகள்? 17 காணிக்கைகளை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 17 காணிக்கைகளை வைத்துதான் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படணும். இந்த 17 காணிக்கைகளை வைத்துதான் 7 பணிமுட்டுகள் செய்யப்படணும். எல்லாமே இந்த 17 காணிக்கைகளை வைத்துதான் செய்யணும். 17னா என்ன? எபிரேய மாணாக்கர் இருக்கீங்களே, 17னா என்னது? ஹீப்ரூ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? 17னா சொல்றதுக்கு ஏன் பயம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மத்தவங்க கேட்கட்டும். ஸ்பிரிச்சுவல் 17னாலே எபிரேயத்தில் ஆவிக்குரிய காரியம் என்று அர்த்தம். அப்ப இந்த காணிக்கைகள் ஆவிக்குரிய காணிக்கைகளா இருக்கணும்னா எத்தனை 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 காணிக்கை இருக்கணும்? 17 காணிக்கைகள் இருக்கணும். இப்ப எண்ணலாமா? ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துல ஆண்டவர் என்னென்ன கொடுக்க சொல்றாரு, எத்தனை காணிக்கைகளை கொடுக்க சொல்றாரு அப்படின்னு எண்ணி பார்ப்போமா? வேதாகமத்தை திறந்து வச்சுங்க. நான் வாசிக்க நீங்க 1, 2, 3 சொல்லிட்டு வரணும். சரியா? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் என்னென்ன கொடுக்கணும் நான் வாசிக்கிறேன். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்க அப்படியே எண்ணிட்டு வரணும். 3வது வசனம் எல்லாம் திறந்துட்டீங்களா பைபிள? 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இள நீல நூல், இரத்தாம்பரம் நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிரும், சிவப்பு தீர்ந்த ஆட்டு கடாத்தோல், தகசு தோல், சீத்தி மரம், விளக்கெண்ணையும், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்கள், தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்கள், ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களும். எத்தனை மொத்தம்? நல்ல கணக்கு போட்டீங்களா? 17 வரணும். ஆவிக்குரியது 17. நல்ல கணக்கு போட்டீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களா? எத்தனை தான் இருக்குது? எத்தனை காணிக்கை கொடுக்கணும்னு சொல்றார் ஆண்டவர்? 17 எண்ணிங்க. 16 தானே இருக்குது. எப்படி பாஸ் 17ன்னு சொல்றீங்களா? அப்படிதானே? அந்த ஒன்று மிஸ் ஆகுது பாருங்க. ஒரே ஒரு காணிக்கை மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகிற காணிக்கை
2வது வசனத்தில் ஆவியில் எழுதி வச்சிருக்காரு. 2வது வசனத்தில் தான் முதல் காணிக்கையே இருக்கு. 2வது வசனத்தில் முதல் காணிக்கை அது என்னது பாருங்க, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவன் தாங்க முதல் காணிக்கை. எத்தனை பேருக்கு விளங்குது? அவன் தான் முதல் காணிக்கை. அப்ப அந்த கணக்கோட சேர்த்தீங்கன்னா எத்தனை வருது? ஆவிக்குரியது வந்துடுச்சா? வந்துடுச்சா? நான் சொல்றேன் பாருங்க, தயவுசெய்து கவனிங்க. இந்த முதல் காணிக்கை கொடுக்காம இந்த பொண்ணு வெள்ளி அந்த இதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்தாலும் வேஸ்ட். ஆண்டவருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த முதல் காணிக்கையாகிய நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம ஆண்டவருக்காக எதை கொடுத்தாலும் வேஸ்ட். கொடுக்காதீங்க, தயவுசெய்து கொடுக்காது. உங்களை ஆண்டவர் கொடுக்காம எதையுமே கொடுக்காதீங்க. இதுதான் வேதாகமத்தின் சத்தியம். ஆமென். நான் இப்ப கூட சொல்றேன், ஒருவேளை நீங்க பிளட்ஜ் கார்டு வாங்கியிருக்கலாம், ஆனா உங்களை ஆண்டவர் கொடுக்காம ஒரு பைசா தயவுசெய்து கொடுக்காதீங்க. அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியுமானால், மனப்பூர்வமாய் உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமானால் நீங்க கொடுக்கலாம். கர்த்தர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பதிலை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றேன். அப்ப அந்த முதல் காணிக்கையாகிய நம்மை கொடுக்காதபடி கர்த்தருக்காக என்ன கொடுத்தாலும் சரி. சிலர் சொல்லுவாங்க, நான் ஒழுங்கா தசமபா கொடுக்குறேன், ஆனா வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஏன் பிரதர் சிஸ்டர், ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உங்களை நீங்க கொடுக்காம நீங்க தசமபாக எவ்வளவு கொடுத்தாலும் வேஸ்ட். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களை கொடுக்காம நீங்க எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும் வேஸ்ட். ஆனா உங்களை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மனப்பூர்வமாய் சந்தோஷமா நீங்க காணிக்கை ஆண்டுக்காக கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை சந்தோஷமாய் அங்கீகரித்து அதை பல மடங்காய் பெருகி உங்களுக்கு திரும்ப தருவார். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லாரும் கண்களை மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். ஆவியானுடைய பிரசனத்தை நான் உணர்கிறேன். நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தை உணர்வோம். ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க ஒன்றை யோசித்து பார்க்கணும் பிரதர் சிஸ்டர், ஒன்றை யோசித்து பார்க்கணும். கர்த்தர் நம்முடைய ரட்சிப்புக்காக மீட்புக்காக தண்ணியே கொடுத்தாரு பாருங்க. தண்ணியே கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, உங்களுடைய ரட்சிப்புக்காக மீட்புக்காக நான் வேற ஒருத்தரை கொடுக்குறேன், வேற ஒரு காரியத்தை கொடுக்குறேன். வேற ஒருத்தரை அல்லது வேற ஒரு காரியத்தை கொடுத்திருந்தா, ஆண்டவர் கொடுத்திருந்தா நம்மளுக்கு மீட்பு உண்டா இருக்குமா? நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டா இருக்குமா? தன்னையே கொடுத்தார். அவரே கொடுத்தார். அவரே கொடுத்தபடினாலதான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு பதிலாக நான் வேறவனை கொடுக்குறேன்னு சொல்லலைங்க. அநேக சமயத்தில் நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்ன கொடுக்க முடியாது, நாம் என்ன பணத்தை கொடுக்குறேன், நாம் என்ன காணிக்கையை கொடுக்குறேன், நாம் என்ன தசம்பா கொடுக்குறேன். இல்லை பிரதர் சிஸ்டர், கர்த்தருக்கு வேண்டாம். அது கர்த்தருக்கு வேண்டாம். கர்த்தருக்கு வேண்டாம். கர்த்தர் அப்படி சொல்லலையே. உங்களை ரட்சிக்க, என்னை மீட்க நான் எனக்கு பதிலாக நான் வேற ஒருத்தரை கொடுக்குறேன், வேற ஒரு காரியத்தை கொடுக்குறேன் ஆண்டவர் சொல்லலையே. உங்களுடைய ரட்சிப்புக்காக என்னையே கொடுக்குறேன்னு தானே சொன்னாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னையே கொடுக்குறேன்? என்னுடைய ரட்சிப்புக்காக அவர் தன்னை கொடுத்தார். அவர் என்ன திரும்ப சொல்றாரு? என் மகனே மகளே, உன்னுடைய மீட்புக்காக நான் என்னையே கொடுத்தேன். உங்களுடைய சுத்திகரிப்புக்காக, பரிசுத்தத்துக்காக நீங்கள் உங்களை எனக்கு கொடுங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இதுவும் நமக்காக தான். அவருக்கு ஒன்றும் வேண்டான்றார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்களுடைய சுத்திகரிப்புக்காக, உங்களுடைய பரிசுத்தத்துக்காக நீங்கள் உங்களை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் என்னையே கொடுத்தேன். உங்களுடைய பரிசுத்தத்துக்காக, பரிசுத்தமாகுதலுக்காக கர்த்தர் சொல்றார், மகனே உன்னை எனக்கு கொடு, மகளே உன்னை எனக்கு கொடு.
இது அவருக்காக இல்லை, நமக்காக தான். எவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எல்லா கண்களும் மூடி இருப்பதா. விசுவாசம் என்றால் என்ன சகோதரனே? காணாவிட்டாலும் நம்புவது. விசுவாசம் என்றால் என்ன? முடியாவிட்டாலும் கீழ்ப்படிவது. விசுவாசம் என்றால் என்ன? போதுமானது இல்லாவிட்டாலும் விசுவாசத்தினாலே கொடுப்பது. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட விசுவாசத்திலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பிரியப்படுத்தலாகாது. மனுஷகுமாரன் பூமிக்கு வரும்போது அவர் இந்த விசுவாசத்தை காண்பாரோ? இந்த விசுவாசம் வேதாகமத்தின் விசுவாசம். நீங்க விசுவாசம் என்று எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசம் என்று எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அந்த விசுவாசத்தெல்லாம் சொல்லல. வேதாகமத்தில் உள்ள விசுவாசத்தை அவர் நம்மிலே காண முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த மத்தியான வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். சகோதரனே, சௌரிய, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா? கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றணுமா? உங்களையே அர்ப்பணிங்க, உங்களையே ஒப்பு கொடுங்க, உங்களையே அப்படி அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, முதல் காணிக்கையாக என்னை கொடுக்கிறேன். முதல் காணிக்கையாக நீர் விரும்புகிறது அந்த முதல் காணிக்கை தான். நீர் எதிர்பார்க்கிறது அந்த முதல் காணிக்கை தான். என்னை தான் நீர் எதிர்பார்க்கிறேன். என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணித்தேன். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, ஜெப பாடலாக நம்ம பாடணும். இந்த பாடலை பாடும்போது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணித்தவர்களாய் பாடணும். அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேன். ஆண்டவரே அர்ப்பணித்தே. எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தே. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளமெடல் எல்லாமே உமக்கு சொந்தேனையா. என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. அதில் கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அதில் கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கிற வேளையில தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே, முற்றிலுமாக நான் இந்த மத்தியான வேளையில என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னையே உமக்கு கொடுக்கிறேன். நீர் எனக்காக உண்மையே கொடுத்தது போல ரட்சிப்புக்காக மீட்புக்காக
நீர் உண்மையே எனக்கு கொடுத்தது போல இந்த மத்தியான வேளையிலே என்னையே நான் உமக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்தை உங்களால் எடுக்க முடியுமானால் மெய்யாகவே கர்த்தர் உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்கு ஆயுசோத்திரம். பரிசுத்தாவினை தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. வேதாகமத்தின் விசுவாசம் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய அருமையான பாடங்களுக்கு ஆயுசோத்திரம். காணாவிட்டாலும் நாங்கள் உண்மை நம்பினப்பா, முடியாவிட்டாலும் நாங்கள் கீழ்ப்படினோம்ப்பா, போதுமானது இல்லாவிட்டாலும் உமக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு இந்த கிருபை இந்த மத்தியான வேளையிலே தருவீராக. சபையாரை ஆசீர்வதிப்பீராக. உடைய நல்ல தயவுள்ள கரத்தை நீட்டி தொட்டு இவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து கர்த்தர் ஜனத்தாரை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். எல்லா கனத்துதி மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் மிக நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.